எப்பொழுது பார்த்தாலும் நம்முடைய முதலமைச்சர் பேசுவார். இந்தியாவிலே நம்பர் 1 முதலமைச்சர் சொல்லுவார். எதுல? ஊழல் செய்வதில் நம்பர் 1 முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்து இந்தியாவிலேயே ஊழலில் முதன்மையாக விளங்குகின்றது தமிழ்நாடு, நம்பர் 1. அதே போல கடன் வாங்குவதிலே நம்பர் 1 தமிழ்நாடு முதலமைச்சர். 2011 திமுக ஆட்சியிலிருந்து இறக்கப்பட்ட பொழுது இதே புரட்சி தலைவி அம்மாவில் தமிழகத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது 1,14,000 கோடி கடல்ல தான் விட்டுட்டு போனாங்க இந்த திமுக ஆட்சியாளர்கள். பிறகு 10 ஆண்டு காலம் 11 இருந்து 21 வரைக்கும் அம்மா முதலமைச்சராக இருந்தாங்க. அம்மாவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு இருந்தது. இந்த 10 ஆண்டு காலத்தில் நிறைய திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு வாரி வாரி வழங்கணும். நம்முடைய ஆட்சி மாற்றம் வெறிப்படுகின்ற பொழுது 2021 அப்பொழுது கடன் 4,85,000 தான். அதுல 1,15 கழிச்சிருங்க. அப்படி 1,15,000 கழிச்சு இன்றைக்கு 4,85 1,15 போனா வெறும் 3,70,000 கோடி தான் கடன். அதுலயும் கொரோனா வைரஸ் தொற்று இருந்த காலம் ஓராண்டு வருவாய் வரவு கிடையாது, கலால் வருவாய் கிடையாது, பத்திரப்பதிவு கிடையாது, அதுல இருந்து வருவாய் கிடையாது, ரோட் டாக்ஸ் வரி கிடையாது. இப்படி பல வகையில் வருகின்ற வருவாய் எல்லாம் இழப்பு. நமக்கு வருகின்ற வருவாய் ஒரு வருட காலமாக எதுவுமே இல்லை. அதனால 1,00,000 கோடி நமக்கு கடன் வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. கொரோனா வைரஸ் தொற்று அந்த காலகட்டத்தில் செலவு செஞ்சோம். இப்படிப்பட்ட நிலைகளை கூட மக்கள் பாதிக்காம பார்த்துக்கிட்டோம். இவ்வளவு இருந்ததா நமக்கு 3,70,000 கோடி தான். ஆனா விடிய திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு இன்றைய தினம் 2,00,000 கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. 2,00,000 கோடி கடன் வாங்கினதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இதுக்கு ஒரு குழு போட்டாங்க, நிதி மேலாண்மை நிபுணர் குழு போட்டாங்க. அந்த நிபுணர் குழு ஆராய்ந்து இந்த கடனை எப்படி சரி செய்வது, எப்படி வருவாய் பெருக்குவது என்பதுதான் அதனுடைய நோக்கம் என்று இன்றைய முதலமைச்சர் சொன்னார். ஆனா குழு போட்ட பிறகு 2,50,000 கோடி கடன் வாங்கிறதுக்கு தான் இந்த குழுவே போட்டுக்கிறாங்க. என்ன திட்டத்தை கொண்டு வந்தாங்க? எந்த திட்டமே கொண்டு வரலையே நாட்டு மக்களுக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது நிறைய சாலைகளை அமைத்தோம். இந்தியாவிலேயே தார் சாலை அதிக நீளமுள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு சரித்திரத்தை படைத்தோம்.